ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா திப்ளி பிளான்ட். ஸோ இது நிறைய இருக்குது பிளான்ட்ஸ் நமக்கு. ஸோ அதனால் நம்ம கட்டிங்ஸ் எடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா ப்ராபகேஷன் பண்ண போகிறோம். இந்த கட்டிங்ஸில் வந்து புது பிளான்ட்ஸ் நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மண் கலவை போட்டு பேக்கெட் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த கணு பகுதி இருக்கு இல்லையா, இந்த கணு பகுதி உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சொருகி கொஞ்சம் லேஸாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸில் 15 to ஒரு 20 டேஸில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரூட் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு காயாமல் நீங்கள் கொண்டு வந்துடணும். 2 வேளையும் தண்ணி அடித்து. அப்படி உங்களுக்கு க்ரீனிஷாக இருந்தாவே உங்களுக்கு சீக்கிரமாக அது ரூட் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இது ஒரு 20 டேஸ் ஆகும் உங்களுக்கு சிங்கிள் ரூட் வரதுக்கு. அப்புறம் 1 மந்தில் உங்களுக்கு நல்லாவே ரூட் வந்துடும். அப்புறம் நம்ம சேல் கொண்டு வந்துடணும். அது வரைக்கும் நம்ம 2 டைமும் இதுக்கு தண்ணி விடணுங்க, காயாமல். அந்த சில்னஸில் தான் உங்களுக்கு ரூட்டு விடும். ஸோ இப்போ இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா செட் ஆகாது, வெயில் அதிகம் இருக்க பிளேஸு. இங்கேருந்து நம்ம அந்த இடத்துக்கு மாற்றணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே பதியம் போட்டு வச்சுருக்க பிளான்ட் தான். நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெர்பினா, இது வாடாமல்லி, கோழிக்கொண்டை. இது எல்லாமே கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது. நம்ம மோஸ்ட்லி வாடாமல்லி, கோழிக்கொண்டைலாம் நம்ம சீட்ஸ்லேருந்து தானே நம்ம வளர்த்துவோம். பட் இது எல்லாமே நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்துற பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ப்ளூ டேஸ், இது விக்ஸ் துளசி, இது கூப்பியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இது வந்து பசலி, இது பூனை மீசை, இது பார்த்திங்கன்னா சைனீஸ் வைலட்டு. இந்த மாதிரி இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க எல்லா பிளான்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்மவே கட்டிங்ஸ் போட்டு ப்ராபகேஷன் பண்ண பிளான்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளான்ட்டையும் நம்ம அந்த கணு பகுதி உள்ளே இருக்க மாதிரி பதியம் பண்ணிடுங்க. பதியம் பண்ண உடனே நீங்கள் உயிர் தண்ணி கொடுத்துக்கணும் ஒரு 5 மினிட்ஸில். இல்லைன்னா பிளான்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு டல் அடிச்சிற மாதிரி வாடின மாதிரி போயிடும். இந்த மாதிரி போட்டு வச்சது உடனே 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் தண்ணி கொடுத்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ அந்த பிளேஸ் மாற்றணும் இந்த இடத்துலேருந்து. அவ்வளோதான், எல்லா பிளான்ட்டுமே போட்டாச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு 10 பாக்கெட் மேலேயே இருக்குது திப்பிலி. இது நெக்ஸ்ட் மந்த்து சேலுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும்.